இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் எக் நூடுல்ஸ். அதற்கு தேவையான பொருட்கள் 2 பாக்கெட் நூடுல்ஸ், 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 முட்டை, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ நம்ம நூடுல்ஸை வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்து நூடுல்ஸை ஆட் பண்ணிவிடுவோம். அதோட 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருங்க. நூடுல்ஸ் ரெடி ஆகிடுறதுக்குள்ளே நம்ம மசாலா செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி முட்டையை பொரித்து எடுத்துடலாம். நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்து வச்சிடலாம். மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ முதல்ல தேவையான அளவு எண்ணெய், பட்டை லவங்கம் சேர்த்துடுங்க. அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இப்போ தக்காளியை சேர்த்து வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ பொரிச்சு வச்ச முட்டையை எடுத்து நம்ம மசாலாவில் சேர்த்துடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நூடுல்ஸ் சேர்த்துடுங்க. நல்லா மசாலா சேர கலக்குங்க. நல்லா கலரிக்கிட்டே இருங்க. நல்ல மசாலா அப்போ தான் மிக்சிங் ஆகும். அவ்வளவுதான், எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு பெரிய லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.